என்னடா என்னடா நம்ம தப்பு பண்ணோம், இவருக்கு பையனா பிறந்தது தப்பானன்ற நினைக்க வச்சிருவாங்க. அவங்க எவ்வளவுதான் மெனக்கட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு வந்து நின்னாலுமே அப்பா இல்லைண்ணா உனக்கு நான் அப்பா இருக்காரு, ஈஸியா ப்ரொடியூசர் கிடைச்சிருவாங்க, உனக்கு நான் அப்பா இருக்க டேரக்டர் கிடைச்சிருவாங்க. அடுத்த படத்துக்கு சூரி சாரை மீட் பண்ண போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரவான்ல உட்காந்து அப்பா நாங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது தான் பொண்ணை வந்து நகர்ல இருக்க சரவணா சோர்ஸ் போத்திஸ்லாம் கூப்பிட்டு போறப்ப அப்பா இங்க வேலை பார்த்துருக்கேன், இங்க நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், அதனால அதெல்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்க சொல்றதுக்கு சூரியன்றது மட்டும்தான் உங்கள்கிட்ட அடையாளமா இருக்கு, நான் என் பையன்கிட்ட சொல்றதுக்கு கூட என்கிட்ட அடையாளமா எங்க அப்பா பேர் தான் இருக்கு. அவர் கண்ணே கலங்கிட்டாரு, ஏய் நான் இந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லடா அப்படின்ட்டாரு. 1 2 3 4 சொல்ல வச்சு பாம்பேல இருந்து ஒரு பொண்ணு கொண்டு வந்து நடிக்க வச்சுட்டு நான் அவளுக்கு டப்பிங் பண்ணுமா, நாங்க எல்லாம் இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கோம்? இந்த கேள்வி எனக்கே நிறைய இருக்கு. இவ்ளோ தமிழ் பேசுறோம், அனிமல் படத்துல வந்த மாதிரி சீன்ஸ் எங்களுக்கு வைக்கணும்னு சொன்னா அவங்க ஒத்துட்டு போயிடுவாங்க, தமிழ் பொண்ணுங்க எங்க ஒத்துக்கிறீங்கன்ற மாதிரி ரிட்டர்ன் கேள்வியும். ரொம்ப இந்த படத்துக்கும் ஒரு ஜென்ரலா ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையுமே ரெலவென்ட் பண்ணி ஒரு பொதுவான கொஸ்டின் இருந்துச்சு. ரொம்ப அதுக்கு அது இன்னுமே நீங்க நிறைய நடந்துட்ட பெரிய களங்கள்ல இன்டர்வியூ பண்ணணும்ன்றத. தேங்க்யூ மீன்ஸ் லாட். வேற எங்கேயும் உலகத்துலலாம் நம்மள செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்னடா நம்ம ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணலன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எதிர்பார்க்கறது ஒரு கமர்ஷியல் படத்துக்கு போற ஒரு 2 மணி நேரம் ஜாலியா இருக்கணும்டா. பட் நம்ம படம் அதை ஃபுல்ஃபில் பண்ணும். ஏன்னா நம்ம படத்துல வந்து சாங் இருக்கு, ஃபைட் இருக்கு. அது வேற ஃப்ளோல சொல்லுங்க ப்ரோ. ரைட் வேணுமா? அது ஒரு டெம்ப்ளேட்டா மாறிடுவீங்க. ஒரு அவார்டுக்கு போன படம் இப்படி இருக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அந்த மாதிரி இந்த படம் இருக்காது. ஒரு ஜாலியான படம் அவார்டுக்கு போயிருக்கு. அம்மா கூட கார்ல போகும்போதெல்லாம் ஒரு நாள் நானும் இங்க வருவேன் அப்படின்ற மாதிரி. நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, கோபி சுதாகர்லாம் வந்து கோபி சுதாகரோட பெரிய ஃபேன் அப்பா. அவங்க என்ன அப்டேட் போட்டாலும், ஏன்னா என்னோட ஜேஜே காலேஜ் நான் சீனியர், அவங்க எனக்கு ஜூனியர், எனக்கு சிவகார்த்திகேயன் அண்ணா ஜூனியர், அவருக்கு மேல நீ அண்ணா கோபி அண்ணன் எங்க காலேஜ் தான், அருண்ராஜா காமராஜ் சார் எல்லாம் திருச்சி தான், திருச்சி ஜேஜே காலேஜ் தான். நான் படத்துக்கு முதல் இன்ட்ரோ ஆகும்போது மீமே போட்டாங்க, பி காலேஜ் நடத்துறீங்களா சினிமா பட்டாலும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட மாண்புமிகு பறை டீம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் என்ன ரைமிங்கா டைமிங்கா பேசுறீங்க? காலையில இருந்து சொல்லி ஆக்சுவலி நான் எடுத்தோனே இந்த கேள்வி எல்லார்கிட்டயும் கேட்டிருக்கேன். இப்போ நம்மளோட நேம், நம்மளோட படைப்பு தியேட்டரில் அப்படி பார்க்குறது அது ஒரு தனி ஃபீல். அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்குறது, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுலாம் தனி ஃபீல். இப்போ இந்த ஷூட்டுக்காக வரும்போது கமலா சினிமாஸில் பெரிய போஸ்டர் பார்த்தது, அது ஒரு தனி ஹாப்பினஸ் தானே இருக்கும். நம்மளோட படம் ஒரு பெரிய போஸ்டர் பார்க்கும்போது, ஏன்னா அந்த இடத்துல தான் எல்லா பெரிய படங்கள், எல்லா ஜாம்பவான்களோட படங்கள் எல்லாமே அந்த இடத்துல நம்மளுமே இருக்குமே அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. தியேட்டரில் ஓகே, ஸ்க்ரீனில் வர்றது ஒன்று, போஸ்டர்னு ஒன்று தனி ஃபீல் இருக்குல்ல. கண்டிப்பா அதை பத்தி செம்ம கொஸ்டின் அது. நான் சொல்லுவேன் வீட்டிலலாம் அப்படின்னா, சாரி நான் இதை எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப இதை கனெக்டான கொஸ்டின் இது, அதனால நான் முந்திக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மா கூட காரில் போகும்போதெல்லாம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு நாள் நானும் இங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி, சும்மா அது நடக்குமோ நடக்காதோ ஆனால் பேசிக்கிட்டோம். நம்ம ஒரு நாள் இங்கே வருவோம், இந்த இடத்துல நம்ம போஸ்ட் வரும் அப்படின்னு பேசிக்கிட்டது தான். ஆனால் நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பேசும்போதோ திங்க் பண்ணிட்டே இருக்கும்போதோ அது நடந்துரும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் நமக்கு இது இருக்கு. இந்த ஒரு நம்ம நினைக்கிற விஷயங்கள், ட்ரீம் பண்ற விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்றது வந்து உண்மைதான் போல இருக்கு, இதெல்லாம் நம்ம நம்பலாம் போல இருக்கு அப்படின்ற கான்ஃபிடென்ட்டே நம்மளோட அதே தாங்க, கரெக்டாக சொன்னீங்க. அந்த ஒக்காபுலரி தான் கிடைக்கும் எனக்கு. அது வந்து நம்ம திங்க் பண்ணும்போது எனக்கு இப்போதான் அது புரியுது, அது மேலே ஒரு நம்பிக்கையே கான்ஃபிடென்ட்டே இப்போதான் எனக்கு வருது. ஸோ அதனால அந்த ஹாப்பி என்றைக்குமே தனி தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்க்ரீனில் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கோம், போவோம், பார்த்துருக்கோம், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் நமக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு அங்கேயே தானே இருக்கோம், நம்ம எப்போ போனால் அங்கே இருப்போம், அந்த ஃப்ளெக்ஸில் இருப்போம் அப்படின்றப்ப அது தனி ஃபீல் இருக்குது. ஆமாம். ஓகே, ஐ வாண்டட் டு சே வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ தீபிகா, என்னன்னா இப்போ என்னதான் நம்ம கார்ல போறோம், whatever it is, sometimes இந்த டூ வீலர் எடுத்துட்டு போவோம், லைக் இந்த ஹன்சிகா மேம் ஓகே படத்துல வர மாதிரி we'll always be full covered terrorist மாதிரி ஃபுல்லா கவர்டா தான் போவோம். அந்த டைம்ல இந்த போஸ்டர் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு
நான் தான் அது. இறங்கி புதுப்பட்ட தனுஷ் மாதிரி நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்ல. என்னதான் இப்படி கவடா இருந்தாலும் நான் தான் அது அப்படின்னு. ஸோ சிக்னல்ல இப்போ சப்போஸ் அந்த கமலா தியேட்டரோட அங்க இப்போ கமலான்னு சொன்னதுனால சொல்றேன் எக்ஸாம்பிள். அங்க வந்து இப்போ நிக்கிறோம் இல்ல ஏதாவது டிராஃபிக் நிலாம் நான் தான் அது. நான் தான் அது. அந்த ஒரு ஃபீல் இருக்கு. நம்மளுக்கே ஒரு செல்ஃப் பேட் அடிச்சுக்கிறோம். எஸ் செல்ஃப் பேட் எக்ஸாக்ட்லி. ஸோ பேட் ஆன் த பேக் மாதிரி எல்லா இடத்துலயும் எப்படி சுத்தி முத்தி பார்த்துப்பேன். பசங்க பார்ப்பாங்க எதுக்கு இப்ப திரும்பி பாக்குறா. பட் அது ஒரு தனி ஆனந்தம். எக்ஸாக்ட்லி. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த போஸ்டர்ஸ்ல பாக்குறது, அதுவும் ரோடு ஃபுல்லா ஒட்டி இருப்பாங்க. ஏதாவது ஒரு போஸ்டர்ல எவனா ஒருத்தன் துப்பி இருப்பான் இல்ல அவரை திட்டிக்கிட்டே போவேன். எந்த சனியம் பண்ணிருச்சோ வேற வேலை இல்லையா, வேற எந்த போஸ்டரும் கிடைக்கலையா, ஏன் போஸ்டர் மேலதான். அந்த மாதிரி இட்ஸ் அது ஒரு தனி ஃபீல். நீங்க சொல்ற மாதிரி தியேட்டர்ல பாக்குறத விட போஸ்டர்ஸ்ல பாக்குறது தனி ஃபீல். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ப்ரொடியூசருக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும் மேடம். போஸ்டர் அவருக்கு அவரோட அவர் பிரச்சனை. போஸ்டர் ஒட்ட முடியாது. நீங்க எந்த क्वेश्चन ஆரம்பிச்சீங்கனாலும் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் மேடம், இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இருந்து இப்படி ஒரு படம் பண்ண போறோம்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு வந்து வெளியே நம்ம ரீச் பண்ணுவோம். இப்போ கமலா தேட்டர்ல இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் வரையும் நாங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோம். யாரும் கேட்காத ஒரு கொஸ்டின் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சத்தியமா அப்படின்ற ஒரு ஹாப்பி. எல்லா இடத்துலயும் நம்ம படம் எல்லா தேட்டர்லயும் பார்த்துருக்கோம். ஆனா கமலா தேட்டர்ல பாக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா. எல்லாருமே ஒரு செலிபிரிட்டிஸ் எல்லாமே அங்க வருவாங்க, நிறைய தேட்டருக்கு போவாங்க. பட் நம்ம சொல்றோம் சரி இங்க வைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கோம், எடுத்தோன்னே இதாண்டா தெரியுது நம்ம ஏரியா இது, அங்கதான் வச்சாதான் ஃபோக்கஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் நம்ம பண்ணோம். அப்புறம் நாங்க ஹீரோ சார்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்டோம், சார் எங்கெல்லாம் சார் வைக்கலாம் அப்படின்ட்டு. பெஸ்ட் என்ன பட்ஜெட் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. சார் அதெல்லாம் இல்லை சார் வச்சிடலாம் சார் அப்படின்னோம். இல்லை ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்கிறதுல வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் அப்போ எல்லா தேட்டர்லையும் வைக்கலாம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் கமலா தேட்டர் நீங்க சாய்ஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் ப்ரொடியூசர்ட்ட அப்ரோச் பண்ணோம், மேடம் இந்த மாதிரி ஒரு பேனர் நாங்கள் வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சார் மேடம் தான் படத்தோட கதையை வந்து சார் மேடம் தான் எங்க படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் ராம் அண்ட் சுபா மேடம், அவங்க தான் அந்த படத்தோட கதை அந்த திரைக்கதை வசனம் எல்லாமே அவங்க தான். ஸோ அவங்கள்ட்ட சொல்லும்போது அப்படியாப்பா வைக்கிறீங்களா, சரி வைங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே வச்சோன்னா நாங்கள் எல்லாம் காலையில போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தோம். நம்ம அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிற பெரிய விஷயம், பட் நம்ம பேனர் பக்கத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்ல. எங்க டீம் எல்லாம் போயிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணது, கமலா தேட்டர்ல நம்ம பேனர் இருக்குடா ஸோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி. அது வெளியே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அஃப்கோர்ஸ் அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அது அந்த பேனர் வைக்கிறதுக்கு என்னோட நண்பரும் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னாரு இந்த மாதிரி நந்தகுமார் சார் திருச்சியில இருந்து, சார் இந்த ஏரியா நான் போய் பார்த்துட்டு வந்தேன் சார், நான் திருச்சியில இருந்து அடிக்கடி படம் பார்க்க வருவேன், பட் அந்த ஏரியா நல்லா இருக்கு நீங்க அங்க ட்ரை பண்ணுங்க சார் அப்படின்னா. அப்புறம் அவரும் நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் என் ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்றாரு பண்ணலாமான்ட்டு. ஹீரோ சொன்ன ஒரே வார்த்தை தான், ப்ரோ நீங்க யாரும் கேட்காதீங்க அந்த இடத்துல வைங்க ப்ரோ போர்டு அப்படின்னாரு. ஸோ அப்படின்ட்டு வச்சோம். இப்போ நல்லாவும் நீங்க கேட்டீங்க பாருங்க, இது வந்து எங்களுக்கு எப்படின்னா யாராவது கேட்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தோம், என்னடா இது இவ்வளவு பெரிய பேனர் வச்சிருக்கோம் ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ரெமோல சிவகார்த்திகேயன் சொன்ன ஒரு நாள் என் மாட நீங்க வரும் அதேதான் அந்த ஃபீல்காக தான். பிகாஸ் அஃப்கோர்ஸ் தியேட்டர்ல போய் பார்க்கறது, ஆடியன்ஸ்ல நம்ம பேர் வருது, கேரக்டர் வருது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த போஸ்டருக்கு ஒரு தனி ஃபீல். பீங் அ 90s கிட், அது போஸ்டருக்கு ஒரு தனி ஃபீல் இருக்கும்ல. அது கண்டிப்பா. டைட்டில் பத்தி பேசியே ஆகணும். ரொம்பவே ஒரு அழகான ஒரு என்னன்னு சொல்றது, லெட்டர்ல எழுதுற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு இருந்தாலுமே இது ஏன் நிறுத்தவே மாட்டாங்களா? இன்னும் லைஃப் லாங் இது கண்டினியூ ஆகுமா? இன்னும் எத்தனை படங்கள் வந்தாதான் இது வந்து நிறுத்தும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு மாதிரி கோபம், ஆதங்கம் என்ன இன்னும் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க, நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா இது ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரியாவே இருக்கே அப்படின்னு இருக்கும்போது இது நீங்க எப்படி பாக்குறீங்க? மேடம் இது என்னன்னா ஒரு கலை பேசிக்கா நம்ம பறை இசை அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஒரு சாங்ல சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு சாங்க்கு நமக்கு படத்துக்கு வேணும் அப்படின்னா தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா படம் முழுக்க நம்ம அதை பேசுறோம் அப்படின்னா இது நம்மளோட கலை, பாரம்பரிய இசை. இது வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும், இது ஒரு அழிஞ்சு போற கலையா இருக்கக்கூடாது, இது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை நாங்க ப்ரொடியூசர் ஸ்டார்ட் பண்ணதே மேடம். அவங்க அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்ப நம்ம இந்த நிறைய அவார்ட்ஸ் நம்ம வின் பண்ணிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். பறை இசை உள்ளூர்ல இங்க இல்லாத கலை எந்த கலை அங்க ஃபாரின்ல நமக்கு அவ்வளவு ஃபேமஸா போயிருக்கு சொல்லுங்க. பறை இசை மட்டும்தான் அவங்க வந்து இன்னமும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் தராங்க மேடம். உள்ளூர் கலையில நம்ம உள்ளூர் கலாச்சாரத்துல இருந்து உலக நாடுகள் கலாச்சாரம் வரையும் பாருங்களேன், அங்க பறை இசை அடிச்சாலே அந்த டோட்டல் டீம் எல்லாம் ஆஃப் ஆகி அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து ஆடாதவனையும் ஆட வைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கலை.
அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நமக்கு மெயின். அப்போ ப்ரொடியூசரோட நோக்கமும் அதுதான், உள்ளூர்ல இருந்து உலக நாடுகள் வரை இந்த கலையை கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து ஒரு அவார்ட் பேஸ்டு மூவியா இருக்கக்கூடாது, எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு மூவியா இருக்கணும் அப்படின்ற பேஸ்ல தான் நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணதுங்க மேடம். அதே மாதிரி இப்போ கேன்ஸ்ல இப்போ நடந்து முடிஞ்ச கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் மேடம். அதுல வந்து 2025 மே மாசம் வந்து ஜூரி மெம்பர்லாம் நம்ம படத்தை பார்த்துட்டு பறை இசைக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு கருத்து உள்ள படம் அப்படின்ற மாதிரி பாராட்டுகள் பெற்றோம். அப்புறம் இந்த மாசம் மேடம் அதே ரிமெம்பர் த ஃபியூச்சர் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ற அவார்டு நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்னன்னா இட்டாலியில பார்த்தீங்கன்னா ஓதிஸ்மஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல உள்ளூர் கலாச்சாரம் அண்ட் உள்ளூர் அடையாளம் அந்த பிரிவுலையும் நம்ம வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யூரோப் கண்ட்ரிலேயே லூமினரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் நம்ம படம் வின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ என்ன ரீசன் அப்படின்னா எல்லாருமே ஏங்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு கதை புதுசா வராதா, ஏன் லவ் ஸ்டோரி தான் சொல்லணுமா, இல்லை கமர்ஷியலாக சொல்லணுமா, ஏன் இந்த பரிசை ஏன் சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு இசை தான், இது வந்து ஒரு கேஸ்ட் பேஸ்டோ கிடையாது, எல்லாருமே இப்போ வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வாசிச்ச இது வந்து ஒரு பொதுவான இசை, நம்ம ஏன் அது மாதிரி பார்க்கணும். இப்போ எவ்வளவோ பெரிய பறை இசை கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து சொல்லாததை நம்ம என்ன புதுசாக சொல்ல போறோம் கிடையாது. இது நம்மளோட பாரம்பரிய இசை, நாங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ட் தரோம், நாங்கள் நம்ம கலாச்சாரத்தை மீட்டு எடுக்கிறோம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இதை எடுத்திருக்கோம். அதுதான் எங்கள் தயாரிப்பாளரோட நோக்கமும் அதுதான் மேடம். சூப்பர். நீங்க எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஹோப்ஃபுல்லி இத்தனை நாள் இந்த ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரிக்கு எங்க படம் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். நீங்க தானே அதை நீங்க சொல்ற மாதிரி இதுவுமே இவங்க சொல்ல முற்றுப்புள்ளி இருந்தால் ரொம்ப ரொம்ப சொந்தம், எங்களை விட பெருமைப்படுறவங்க யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிள் கம்மி தான் மேடம். ஏன்னா நமக்கு இதுக்கு எண்டே கிடையாது, இந்த இதுக்கு எண்டு கார்டே கிடையாதுன்ற மாதிரி தான் போகுது. ஏன்னா இவங்க மட்டும்தான் அதை பண்ணணும்னு எப்போ நம்ம மைண்டு அது மாறுதோ, அது மாறுற வரைக்கும் இது மாறாது. இந்த படமும் அதான் சொல்ல வருது. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலுமே கேஸ்ட்டை பற்றி டைரக்டர் பேசலை. அவங்க ப்ரொடியூசர்ஸுமே வந்து அவங்க ஸ்கிரிப்ட் தான் அது. அவங்களுமே எந்த இடத்துலையுமே அந்த கேஸ்ட் விஷயத்தை பற்றி பேசவே கிடையாது. ஒருத்தர் வாசிக்கிறாரு, ஆதரிக்கிறவங்க இவங்க, எதுக்குறவங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் படத்தில் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் அந்த ஹீரோ கதாபாத்திரமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த சமூகத்தில் இருந்து இது வாசிக்கிற சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதையுமே எங்கே ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டோம். இவருக்கு வந்து அதை லைக் பண்ணுறாரு, அந்த இசையை லைக் பண்ணுறாரு, அதை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறாரு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கற்றுக் கொடுக்க விருப்பப்படுறாரு. அதை ஆதரிக்கிறவங்க அவரை சுற்றி இருக்காங்க, அந்த ஊரில் அதை எதிர்க்கிறவங்க ஒரு விஷயமா இருக்காங்கன்ற மாதிரி தான் படமே ஒரு கதைக்களமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த படத்துலேயே அதுக்கு எண்டு இருக்காது. அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே அவருக்கான எண்டு அந்த படத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை திருப்பி ஒருத்தவங்க கேரி பண்ணிட்டு போகிறாங்கன்றப்ப அதுக்கு எப்படா எண்டு படத்துலேயே அதுக்கான முடிவு எங்களால் கொடுக்க முடியல. ஒரு கதை எழுதுறவங்க ஒரு நாவல் எழுதி முடிக்கும் போது நாவலுக்கான முடிவே இருக்காது அந்த படத்தில். இதுக்கான முடிவு இப்படி தான் இருக்கும், அப்படி தான் அவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இது முடிவு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இது நினச்சாலே சந்தோஷம் நான் எதிர்பார்க்குறேன். இப்படி ஒன்று இருக்குது, இவங்க இப்படி கிடையாதுன்னு நினச்சிட்டாலே எனக்கு போதுன்னு தோணுது. இதை வந்து ஒரு தனியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு மத்தளத்தோட சவுண்டை கேட்டால் அங்கேயும் கல்யாணம் நடக்குதுடா, எங்கே கல்யாணம்னு தெரில, ஏதோ பறை சவுண்டை கேட்குதுன்னா யாரும் இறந்துட்டாங்க போல இருக்குது, இப்படி தான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கோம் நம்ம. ஸோ அந்த மைண்ட் செட்டு மாறுதுன்னாலே எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெட்டின்னு நினைக்கிறேன். அந்த இதுதான் நம்ம இந்த படத்துல சொல்ல வர மெசேஜ் மேடம். ஓகே, இப்போ மேஜரா வந்து இது நம்ம தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு அவார்ட் வின்னிங்கோ இல்லை ஏதோ ஒன்று எங்கேயோ போயிட்டு ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது, ஆனால் ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இது நான் இந்த படம்னு இல்லை, நான் ஜென்ரலாகவே கேட்குறேன். அது வந்து எந்த சினிமாலையும் அதை நம்ம பார்க்க முடியுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கே வேற எங்கேயோ உலகத்துலலாம் நம்மளை செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்னடா நம்ம ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணலேன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. சில படங்கள் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் மூட்ல கொண்டு போயிடுவாங்க. ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எதிர்பார்க்கறது ஒரு கமர்ஷியல் படத்துக்கு போற ஒரு 2 மணி நேரம் ஜாலியா இருக்கணும்டா அப்படிங்கிறதுக்கு மோட்டிவ்ல தான் படத்துக்கு வருவாங்க. பட் நம்ம படம் அதை ஃபுல்ஃபில் பண்ணும். ஏன்னா நம்ம படத்துல வந்து சாங் இருக்கு, ஃபைட் இருக்கு, எல்லாமே கலந்து இருக்கு. அது வேற ஃப்ளோல சொல்லுங்க ப்ரோ. இந்த படத்துல சாங் இருக்கு, ஃபைட் இருக்கு, அது ஒரு டெம்ப்ளேட்டா மாறிடுவீங்க சார். இல்ல மேடம், கமர்ஷியலா நம்ம படத்தை பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் இதுதான். தேவாசரோட சாங் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட், அதுக்கப்புறம் சினேகனனோட லிரிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட் மாஸ்டர் அண்டு ப்ரோவோட டெடிகேஷன், சாங்களோட டெடிகேஷன், இது எல்லாமே கலந்துருக்கும். கமர்ஷியலாகவும் இருக்கும், பட் இது அவார்டு மூவின்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. இது வந்து என்னென்னா பறை இசைக்குன்னு எடுத்திருக்காங்க, எப்படா இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மோட்டிவ்ல வந்து யாருமே பேச முடியாதபடி இதுக்கு தகுந்த படம் தான் இது. ஸோ அதுக்கு மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்குது இந்த படத்தில். நம்ம தைரியமாக போகலாம் அப்படின்ற நம்பிக்கை நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் வந்து பாருங்க. என்டர்டெயின் நாம இருக்கும். அது வந்து எப்படின்னா அவர் சொல்ற மாதிரி ஆடாம் என்ன சொல்லலாம்னா
ஒரு ஜாலியா இருக்கும் படம், ஃபன்னா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா அப்படியே கிர்ன்னு இருக்க மாதிரிலாம் இருக்காது. படத்துல நல்ல ஒரு பக்காவான ஒரு ஃபோக் சாங், நல்லா குத்துன்னு குத்துற மாதிரி சாங், ஒரு நல்ல லவ் சாங் 2 பேருக்கும், ரொமான்ஸ் சீனு, காமெடி, ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ், கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கு இந்த படத்துல. அதுல கண்டென்ட் இருக்கு. ஸோ ஒரு ஒரு கமர்ஷியல் படம் என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ அதே பேட்டர்ன்ல இந்த படமும் இருக்கும். அதுல இந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கிறதுனால அந்த ஃபெஸ்டிவலுக்கு போனதுக்கான காரணம் ப்ரொடியூசர் அதுக்கு அதை சப்மிட் பண்ணணும், புரியுது. அவார்டு வாங்கணும்னு சொல்லி எடுத்திருந்தா கூட, நம்ம வந்து இந்த படம் கண்டிப்பா அங்க அவார்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான படமா தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ம். அவங்க வந்து இத அவார்டுக்கு எடுத்திருக்கோம், ஒன்லி அவார்டு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க எடுக்கல சுத்தமா. ம். அந்த ஸ்கிரிப்டாவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் எலமெண்ட்டோட சேர்த்து நல்லா நல்லா ஜாலியான ஒரு ஸ்கிரிப்டா தான் அது இருக்கும். எல்லாமே கலந்து. எல்லாமே கலந்து தான் ம். இருக்கும். அந்த படம் அவார்டுக்கு போயிருக்கு அவ்வளவுதான். ஒரு அவார்டுக்கு போன படம் இப்படி இருக்கும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ம். மாதிரி இந்த படம் இருக்காது. ஒரு ஜாலியான படம் அவார்டுக்கு போயிருக்கு. ம். அது அங்க ரசிக்கப்படுது. இதுவும் ரசிக்கப்படுதுன்னு ஒருவேளை நாங்க ஆரம்பமா கூட இருக்கலாம். ஏன்னா அவார்டுக்கு ஒரு படம் போனாலே ஒரு டாக்குமெண்ட்ரி படமா இருக்கும். ஆ, எல்லாம் சீரிஸ் மூட்ல தான் உள்ள உட்காந்துருப்பாங்க. அதுவுமே ஒரு மித்து மாதிரி தான். ஆமா. மித்து மாதிரி தான். ஆமா. ம். இப்போ எனக்கு இந்த படம் அவார்டு வாங்கியிருக்குன்றது சந்தோஷம் தான். அப்ப நம்ம என்னன்னா இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் படங்களை அவார்டுக்கு அனுப்பிவிட்டோம் எல்லாரும். புரியுது. அவங்க வேணா அவங்க சாங் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரி படங்கள் அவார்டு நிறைய அது மாதிரி படங்கள் வருது. ம். அந்த படங்கள்லாம் அவார்டுக்கு போலான்றேன் நான். நிறைய மெசேஜ் சொல்ற படங்கள்லாம் வருது நம்ம ம். தமிழ் சினிமால. கமர்ஷியல் படத்திலே ஏகப்பட்ட நல்ல மெசேஜ் சொல்ற படம் தான் இன்னைக்குமே வெளியில True. ஒரு நிறைய படங்கள் டாடா படம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட தான் True. வந்திருக்கு. ம். ஏன் அதுக்கு என்ன அவார்டு குறைச்ச என்னன்றேன் நான். ஒரு 4 ரொமான்ஸ் சீனும் 4 பாட்டும் வச்சா அவார்டுக்கு போகக்கூடாதுன்னு எது இருக்கான்னு அதை கட் பண்ணிட்டு அனுப்பிவிடுங்க. ம், ம், ஸோ அதனால அவார்டுக்குன்னா இப்படின்னு ஒரு பிரிவினை இருக்கு பார்த்தீங்களா, அதுவே தப்பு. அதான் சொல்றேன்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இவங்க தான் அவார்டுக்கு போயிருக்கா, இந்த படம் சீரியஸாக இருக்கும், ஒரு ஒரு கமர்ஷியல் படம் அவார்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்படி தான் ஒரு மைண்ட் செட் நம்மளுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டு தான் மேடம் அதில் பண்ணுறோம். அது இந்த படத்தில் கிடையாது. இது கொஞ்சம் ஜாலியான ஓப்பன் மைண்டடா போய். ஓப்பன் பண்ணுற தாராளமாக போகலாம் நம்ம. சரி, இப்போ பறை அப்படின்னு இருக்கும்போது எல்லாமே நிறைய வாட்டி என்ன பாட்டுலேருந்து நீங்களே சொன்ன மாதிரி தான் ஒரு படம் இது டெடிகேட்டடாக பண்ணுறதுன்ட்டு ரிசர்ச் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அவரோட ஸ்கிரிப்ட்னு இருந்தாலுமே ஃபுல்லாக அந்த பறைக்கான ரிசர்ச்னு இருக்கும்ல. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பறைன்னு இருக்குது. இப்போ ஈவன் கேர்ள்ஸ் கூட வாசிக்கிறதுலாம் ரொம்ப யூனிக் தான். அது அஃப்கோர்ஸ் அது அப்புறமா லேட்டர் ஆன் பழைய காலத்தில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது பெருசாக தெரியாமல் இருந்தது. பறைனா வந்து பொண்ணுங்க வாசிக்க மாட்டாங்க அப்படின்ட்டுலாம். ஸோ எல்லாமே இந்த ரிசர்ச் ஒர்க்லாம் ஒன்று இருக்கும்ல. ஏன்னா நம்ம ஒரு கல்ச்சரை கொண்டு வரும்போது அது ஆத்தென்டிசிட்டி அப்படியே கொண்டு வரணும். கொஞ்சம் மாறிச்சுன்னா கூட ஏதாவது கண்டிப்பா. சும்மாவே சோஷியல் ஆமா. மீடியால திட்டுவாங்க. அது ஸோ அந்த ஆத்தென்டிசிட்டியை கொண்டு வரதுக்காக பண்ண ரிசர்ச். நாங்க ஃபர்ஸ்ட் இது அப்ரோச் பண்ணது குன்றத்தூர் ஆலி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம். பறைசை குழு இருக்கு ம். மேடம். அங்க எழில்னு சொல்லிட்டு ஒருத்தரை நாங்க இந்த மாதிரி பறைசைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ண போறோம். அந்த படத்துக்கான டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறோம். ம். ஃபர்ஸ்ட் பறைசை கலைஞர்களோட வாழ்வியலை மட்டும் அவர் சொல்றாரு. ம். இந்த சமுதாயம் வந்து எங்களை எப்படி பார்க்குது, பறைசை கலைஞர்களை வந்து இந்த சமுதாயம் எப்படி ம். பார்க்குது, எப்படி ட்ரீட் பண்ணுது, எங்களுக்கு எங்கெல்லாம் மரியாதை எங்கெல்லாம் அவமரியாதை இதெல்லாம் நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம். ம். கேட்டதுக்கப்புறம் இது அப்படியே ப்ரொடியூசர்கிட்ட வந்து நாங்கள் சொல்கிறோம், சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரி, அடுத்து இந்த பறைசையில் என்னென்ன மாதிரி டீட்டெயிலிங் இருக்குது. பறைசை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அடி சொல்லுவாங்க. ம். திருமணத்துக்கு ஒரு அடி, நிச்சயதாரத்துக்கு ஒரு அடி, இப்படி ஒவ்வொரு அடி, திருவிழாவுக்கு ஒரு அடி அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதை டீட்டெயிலிங் பண்ணணும், இதை நம்ம யாரை போய் நம்ம அப்ரோச் பண்ணுறது ம். அப்படின்னு கேட்கும்போது தான் நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்குறோம். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் இருக்குது நான் பறைசையில் இவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது. ம். எக்ஸாம்பிள் தக்கு உக்கு தான் சொல்லி நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம். ம். இந்த மாதிரி பேசிக்ல இருந்து எண்டு வரையுமே இருக்குது. ம். இது ஒரு 60லேருந்து 65 கலைகள் இருக்குண்ணா. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஒரே படத்தில் நம்ம வைக்க முடியாது. ஸோ நம்ம ஒன்று பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாங்கன்னா கதையாக நம்ம போயிடுவோம். ம். செகண்ட் பார்ட்டில் அந்த டீட்டெயிலிங் எல்லாமே நம்ம தெளிவாக பண்ணிடுவோம். ஆ. இப்போ இதில் வந்து அவர் வாழ்வியெல்லாம் வாழ்ந்துருவார். நம்ம இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பறைசை கலைஞர். ம். அப்போ அவங்களோட பறைசைகளோட வாழ்வியலை சொல்லிடலாம். செகண்ட் பார்ட்டில் இல்லை டீட்டெயிலிங் பண்ணிடலாம். ம். பறைசைனா என்ன, அவங்க எப்படி, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, அவங்களோட ஸ்டெப்ஸ் எப்படி, எல்லாமே ஒவ்வொரு அடிக்கும் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ம். அப்படின்ற டீட்டெயிலிங் எல்லாமே நம்ம செகண்ட் பார்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணி இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர்த்துட்டு நாங்கள் கேட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறைசை கலைஞர்கள்ட்டையும் நாங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கோம். எப்படி இந்த இசையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த இசைனால உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் யார் அப்படின்னா இந்த மாதிரி மாண்புமிகு பறைன்னு ஒரு படம் பண்ணுறோம், அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலிங் தேவைப்படுறோன்னா அவங்கவுங்க ஒரு கதையை நமக்கு சொல்ல ஆரம்பித்தோன்னே ப்ரொடியூசரும் அவங்க எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அவங்களும் கேட்டாங்க. கேட்டுட்டு எது எது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு அதை மட்டும் நம்ம இந்த பார்ட்டில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை மட்டும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே. இப்போ இந்த கேள்வி உங்க 2 பேருக்கும் அப்படி கேட்குறேன். பிகாஸ் 2 பேருமே வந்து எல்லா சான்சஸ் கிடச்சிச்சுன்னா, இல்லை எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சுன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களோட ஒவ்வொரு ஒர்க்கும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஈஸியாக வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணிடுவாங்கல்ல. இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா எடுத்தோடனே இந்த உனக்கு என்னப்பா. இப்போ உங்களுக்கு வந்து
அப்பா வச்சு இது பண்றது, அப்பாக்கு இருக்காத கான்டாக்டா, அதனால நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துருவீங்க. நீங்க வந்து இப்போ இது டெலிவிஷன்ல இருந்து அப்படியே வந்து சினிமாக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்ட்டு, உனக்கு என்னப்பா இது எல்லாமே ஈஸி. இந்த கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சு வர அந்த கமெண்ட் செக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உனக்கு என்னப்பா கமெண்ட் எனக்கு வந்ததில்ல. பட் திருப்பி ரிட்டர்ன் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. நீங்க வந்து இந்நேரத்துக்கு இந்த உங்களோட இத்தனை வருஷம் பயணத்துல கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டீங்க. அதாவது எஸ்பெஷலி இன்சைட் தி இண்டஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியும். அது 50-60 ஃபிலிம்ஸ் நடிச்சும் ஏன் நீங்க இன்னும் பெரிய லெவல் ரீச் வரல? வரல. ஏன் வரல? ஏன் வரல? அது நீங்க என்கிட்ட கேட்டா நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? நான் ஏதோ பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி. நான் கேட்ல பூட்டெல்லாம் போடலங்க. ஐ அம் ஆல் குட். இட் வில் கம். இந்த டைம் வரும்போது ஐ வில் ஷைன் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். தட் கமெண்ட் அது எங்க போனாலும் தே வில் சே. இப்போ நமக்கு எப்படின்னா எந்த படம் வந்தாலும் பட்ஜெட் அசைட், ப்ரொடக்ஷன் அசைட் எல்லாமே நம்ம மாத்தி வச்சுட்டு எனக்கு எல்லா படமும் பெரிய படம் தான். பிகாஸ் இன்னைக்கு ஆடியன்ஸ் எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னா, நீங்க ஒரு பெரிய ஹீரோ படம் கதை இல்லைன்னா ஊத்திக்கும். சின்ன படம் எல்லாம் நியூ ஃபேஸ், ஆனா கதை சூப்பரா இருந்தா ஜெயிச்சிடும். கதை அண்ட் மேக்கிங் தான் இன்னைக்கு ஹீரோ. ஸோ எந்த படம் வரும்போதும் நான் ஜட்ஜே பண்ண மாட்டேன். ஐ வில் சே எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ரோல் கொடுத்துருக்கீங்க, ஸ்கோப் நல்லா இருக்கு. இது தவிர மீதி கேரக்டர்ஸ் யாரு நடிக்கிறாங்கன்றது நாட் ரியலி மை லுக் அவுட். பிகாஸ் எந்த ரோல் எப்ப எங்க ஹிட் ஆகும்ன்றது இன்னைக்கு நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஆடியன்ஸ்க்கு எது எப்போ பிடிக்கும்ன்றது சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஐ சூஸ் ஸ்கிரிப்ட்ஸ். ஐ டோன்ட் சூஸ் பட்ஜெட் ஆர் ஐ டோன்ட் சூஸ் ப்ரொடக்ஷன். ஐ டோன்ட் சூஸ் த டிரெக்டர். ஐ டோன்ட் சூஸ் த ஹீரோ. ஐ சூஸ் த ஸ்கிரிப்ட். எனக்கு என்னோட ரோல் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது நான் பண்ணுவேன், இது நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி இருக்கேன். ஸோ வென் பீப்புள் ஆஸ்க் மீ நீங்க ஏன் இன்னும் வெளியே வரலன்னு சொல்லும்போது இவ்வளோ விளக்கம் என்னால சொல்ல முடியாது. அந்த ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். உனக்கு என்னப்பா கமெண்ட் எனக்கு இதுவரை வந்தது? இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியும் ஏன்பா அந்த கமெண்ட் வருது? ஓகே, உங்ககிட்ட திருப்பி வரேன் இவரை முடிச்சதுக்கு அப்புறமா. எனக்கு வந்து இந்த உனக்கு என்னப்பா கமெண்ட்டுக்கு முன்னாடி மேம், அந்த கமெண்ட்ல இப்போ நான் ஒரு சோசியல் ஒரு இன்டர்வியூ ஒன்று தரேன், இல்லை ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது. சாங் ரிலீஸ் யூடியூப்ல ஆனாதான் அதுக்கப்புறம் கமெண்ட்டுக்கு நீங்க போறீங்க. அந்த சாங் வர்றதுக்கு நான் ஒரு படம் நடிக்கணும்ல, அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பார்க்கணுமா, ஒரு டைரக்டர் போய் மீட் பண்ணணுமா, பார்க்க போவேன்ல. உள்ள போகும்போதே என்னை பற்றின ஒரு இமேஜின் அங்கே உள்ள இருக்கும். லியோனி பையன், இவர் பானு சில்வர் ஸ்பூன், என்னென்னமோ நினச்சிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இவர் நம்ம ஆட்டிடியூடாக இருப்பாரு, இல்லை எதுமோ அவங்க சில சமயம் பாசிட்டிவாக நினச்சிருக்கலாம். நான் எல்லாரையும் தப்பு சொல்ல வரல. இதில் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நான் நெகட்டிவ் சைடு மட்டும் சொல்கிறேன். அந்த உனக்கு என்னப்பா மம்முட்டினாலும் இதை நான் சொல்கிறேன். உள்ளே போகும்போதே அந்த இமேஜினரி இருக்கும் பார்த்தீங்களா. நான் ஃபஸ்ட்டு அதை உடைக்கிறதுக்கு பண்ணுற மெனக்கடலே எனக்கு பெரிய மெனக்கடலாக இருக்கும் மேடம். அதை நான் உடைக்கணும் சார். நானும் ஒரு நார்மல் பையன் தான் சார், சினிமாவில் ஆசைப்பட்டு வந்திருக்கேன் சார். வீட்டில் போய் ஏதாவது பண்ணுறான்னு அனுப்பிச்சி விட்ருக்காங்க, எனக்கு நடிக்கிறது மட்டும்தான் ஆசைன்றதை சொல்லணும். ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணால் கூட இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு தீபிகான்னு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தீபிகாவை மட்டும் தான் பார்ப்பாங்க. என்னை பார்க்கும்போது என்னை ஒன்றா இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் மீறி அந்த ஸ்கிரிப்டை உள்வாங்கி நடிச்சு காட்டி அதுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ஓகே வாங்குறதுன்றது இருக்கிறதுலே ஒரு காமன் மேன் போடுற கஷ்டத்தை விட மேம் இது ரொம்ப டஃப்பான மேட்ரு மேம். இதில் என்னை மாதிரி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அப்பா வந்து சினி இண்டஸ்ட்ரியில் இருந்தோ இல்லை வேறு ஏதோ துறையோ, சினிமா சம்மந்தப்பட்ட துறையோ இல்லை வேறு எந்த துறையோ, கலைத்துறை அதில் இருந்து அவங்களுக்கு அடுத்த சந்ததி வந்து அதே கலைத்துறையில் அவங்க ஒரு விருப்பப்பட்டு வர்றாங்கன்றவங்க, அவங்க போடுற நார்மல் மேன் போடுற கஷ்டத்தை விட இது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கு மேம். நம்ம அவங்க கிடையாதுன்னு நிரூபிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் அப்படிப்பட்டவங்க கிடையாதுங்க அப்படின்ற உங்களோட கற்பனையை நான் உடைக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் மேடம் பெரிய டஃப். அதுக்கப்புறம் அதை மீறி இது ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ரூம்குள்ள நடக்குது நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி படம் நடிச்சு வந்து ஒரு 3 பண்ணி மெனக்கட்டு இப்போ இந்த படத்துக்கு பாரி சம்பந்தமாக நிறையா போய் நான் ஊரில் கற்றுக்கிட்டேன், 1 மாதம் தங்கினேன், கால் பொத்துக்க டான்ஸ் ஆகணும், இதெல்லாம் வேலை. இது வந்து நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல வரல, இது என்னோட ஒர்க்கு. அவ்வளோ தூரம் ஒன்று பண்ணி ஒரு படமாக பண்ணோம். நமக்கு அப்பா நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு தெரியும். நம்மளை நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அந்த உனக்கு என்னப்பான்னு சொல்லும்போது அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா சார், இருக்கிறதுலே கொடுமையான அது ஒரு வலி. என்னடா நம்ம தப்பு பண்ணோம், இவருக்கு பையனாக பிறந்தது தப்பானன்ற நினைக்க வச்சுருவாங்க. அது பெரிய கஷ்டம். அதை வந்து நம்ம அந்த விஷயத்தை தாண்டி வர்றதுன்றது தான் மேடம் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். நான் என்னோட அடுத்த படத்துக்கு சூரி சாரை மீட் பண்ண போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு படத்தில் ஷூட்டில் இருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேரவானில் உட்காந்து அப்பா நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது, ஏன்னா அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் பொண்ணை வந்து டி நகரில் இருக்க சரவணா சோர்ஸ் போத்திஸ்லாம் கூப்பிட்டு போகிறப்ப, அப்பா இங்கே வேலை பார்த்துருக்கேன், இங்கே நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு சூரியன்றது மட்டும்தான் உங்கள்கிட்ட அடையாளமாக இருக்குது,
நான் என் பையன்கிட்ட சொல்கிறதுக்கு கூட என்கிட்ட அடையாளமாக எங்கள் அப்பா பேர் தான் இருக்குது, அதனால் உங்களோட நான் தானே அதிக கஷ்டம்னு சொல்லப்போ அவர் கண்ணே கலங்கிட்டாரு. ஏய் நான் இந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லைடா அப்படின்ட்டாரு. ஸோ உங்கள் அந்த உனக்கனப்ப மொமெண்ட் வந்து மேடம் சாதாரண ஒரு கேள்வி தானே. ஆனால் ரொம்ப தேங்க்யூ அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க. ஆனால் அந்த அந்த இடத்த கடந்து போகிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை மேடம். இப்போ நீங்கள் ஒரு காமன் மேனாக வந்து ஒரு 30% 50% ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நான் 100% ஒர்க் பண்ணணும். நான் சிவகுமாரா என் பேர் லியோ சிவகுமாரான்னு சொல்கிறதுக்கு நான் அவ்வளோ மெனக்கடணும். அது என்னன்னா இப்போ நீ தொப்பம் இல்லாமல் வயிற்றோட வான்னு என்னை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நான் 6 பேக்கோட போகணும். அந்த அளவுக்கு நான் மெனக்கடணும். மெனக்கட்டாதான் எனக்கு அந்த ஒரு வயிறு உனக்கு வயிறு இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க என்னையா. நான் 6 பேக்கோட போனால் தான் நான் ஓகேப்பா பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இது எண்டு வரைக்குமே போகும். இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கு போயிட்டு இருக்குன்றதை நீ கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை பேர் சொல்ல விரும்பல. ஸோ எல்லாருக்குமே அவங்க வந்து அவங்க எவ்வளோதான் மெனக்கட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து நின்னாலுமே நீ வந்தப்ப இப்படி தானே அவங்க அப்பா தானப்பா உள்ள வந்த, அப்பா இல்லைண்ணா உனக்கு நான் அப்பா இருக்காரு ஈஸியாக ப்ரொடியூசர் கிடச்சிருவாங்க, உனக்கு நான் அப்பா இருக்க டேரக்டர் கிடச்சிருவாங்க, வந்து ஒரு நாள் சிஎம்மாக இருந்து போடுறேன் அப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் என் பிரச்சனையே. அது வந்து ரொம்ப எமோஷனல் மொமெண்ட் தான். அதை தாண்டி வருதுன்றது ரொம்ப கஷ்டப்படும். அது அந்த இடத்த வந்து தாண்டி வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். புரியுது. ஆமா. ஆனா ஒரு பக்கம் இந்த கஷ்டங்கள் அப்படின்னு இருந்தாலும் உங்களோட இன்னர் சைல்டுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜஸ் மாதிரி அப்படின்னு இருக்கும்ல, ரொம்ப ஒரு ப்ராப்ளி என்னன்னு சொல்றது, கொஞ்சம் ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேறலாம், ப்ராப்ளி ஈஸியா வந்து நான் தான் முதல்ல சொன்னேன். இதுல நான் இப்ப சொன்னது நெகட்டிவ், அதனால தான் சொன்னேன் இதுல வெறும் நெகட்டிவ் மட்டுமே இருக்கான்னு சொல்றேன். நான் 50% பாசிட்டிவ் இருக்கு. இப்ப இவங்க வந்து அதுக்காக காமன் மேன்லாம் வந்து கஷ்டப்படாம அப்படி ஒரு கேள்வியும் இருக்குல்ல என்கிட்ட. இப்போ எனக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்குல்ல, ஈஸியாக ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக நான் உள்ளே நுழைஞ்சிட முடியும். இப்போ இவங்க வந்து என்னை பார்க்கும்போது ஒரு காமன் மேனாக பார்த்தாங்க. இப்போ லியோனி சார் பையன் தெரிஞ்சோன்னே இவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஓ எப்படியாவது ஒரு நம்ம கமிட் பண்ணிடணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டினது காரணமே எங்கள் அப்பா தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவ் சைடு இருக்குது. சில பேர் வந்து அவர் சந்ததியில் ஒரு பையன் அடுத்த இதுக்கு வராரு, அவரை நம்ம என்கரேஜ் பண்ணணும்ப்பா அப்படின்ற சைடுமே எனக்கு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 50-50 தான். ஸோ ஆனால் இதை விட அது கொஞ்சம் அதிகமான என்னைக்குமே மேம் கான்ட்ரவர்சி தான் மேடம் ஈஸியாக உங்களுக்கு லைக்ஸ் வாங்குது. அது மாதிரி தான் அதுவுமே. அந்த விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்காங்க. அவங்கள தேடி நான் கண்டுபிடிக்கிறது, அவங்க என்னை தேடி வர்றதுன்றது ரொம்ப டஃப்பான மேட்டர். ரிஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை மேடம். ஒருத்தர் செலக்ட் பண்ணுறதான கஷ்டமான விஷயம். அதனால பாசிட்டிவ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் இல்லை, அந்த பாசிட்டிவ்னா நான் சொல்றது உங்களோட இன்னர் சைல்டுக்கான ஹாப்பினஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ராப்ளி அப்பா மூலியமா வந்து ஈஸியாக வந்து நீங்க சில ஆக்டர்ஸை மீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இன்னர் சைல்டு வந்து அப்பாடா ஃபைனலி அந்த மீட் பண்ணிட்டோம், ரஜினி சாரை மீட் பண்றதோ இல்ல கமல் சாரை மீட் பண்றதோ இல்ல அஃப்கோர்ஸ் உங்க காலேஜ் சீனியர் சிவகார்த்திகேயன் வந்து சீனியர், அப்புறம் வெற்றிமாறன் சார் மீட் பண்றது, இதெல்லாம் உங்களோட உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே இது வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி என்னன்னா கரெக்டான சூப்பர் மேடம் நீங்க. அதாவது எப்படின்னா அப்பாவுக்கும் இப்போ அப்பாவை போய் சொன்னா தெரியாதவங்கன்னு யாருமே கிடையாது. இப்போ நான் போய் ரஜினி சாரை பார்க்கணுன்னா கூட அப்பா பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா அப்பா ஈஸியாக வர சொல்லுங்க அப்படின்றவங்க ரஜினி சார். அது என்னன்னா அப்பா எதுக்காக பார்க்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அப்பா வந்து சினிமாவில் கண்டினியூஸாக படம்லாம் பண்ணிட்டு இல்லை, இப்போ ஒரு படம் எப்பயாவது பண்ணுறாங்க, பிஸியாக இருக்கு, பொலிட்டிக்கலாக பிஸியாக இருக்காங்கன்றப்ப கமல் சாரை இப்போ பார்க்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம கமல் சாரை பார்க்கணும் அப்படின்னா அப்பாவுக்கு அதுக்கு ஒரு காரணம் வேணும். நான் அந்த காரணம் ஆயிட்டேன். அப்போ அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படி அதை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, நான் எந்த படம் நல்ல படங்கள் திரையரங்கில் வந்தாலுமே அந்த படத்தை அப்பாவை கூப்பிட்டு போய் பார்க்க வச்சிருவேன். ஃபேமிலியவே கூப்பிட்டு போய் அந்த படத்தை பார்க்க வச்சிருவேன். படம் முடிஞ்ச உடனே எனக்கு இப்போ கான்டாக்ட்ஸ் நிறையா வந்துட்டாங்கல்ல, பிஆர்ஓலேருந்து எல்லாமே இருக்காங்கன்றப்ப இப்போ ஒரு படம் பார்க்குறாங்க, அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ ஒரு லப்பர் வந்து பார்த்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னா அவர் டேரக்டர் தமிழரசன் பச்சமுத்து சார் நம்பரை வாங்கி அங்கேயே படம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு கால், ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு கால், எல்லாருக்குமே கால் பண்ணி விஷ் பண்ணுங்கப்பா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அவங்க நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, என்ன மனசுல இருக்கோ சொல்லுங்க அப்படின்னு. நான் இதை வந்து ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா பையன் நடிக்க ட்ரை பண்ணிருக்காரு, நடிச்சிட்டு இருக்காருன்றது அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு அரசல் புரசலாக தெரியும். இப்போ வந்து நம்ம இவங்க விஷ் பண்ணுறப்போ அப்பா கான்டாக்ட் ஆயிடுறாங்க, அப்பா நம்பர் சேவ் பண்ணிடுறாங்க. அப்பா ரெகுலராக என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ரெகுலராக குட் மார்னிங் ஏதோ ஷேர், அவங்களும் ரெகுலராக அப்பா அவங்க டச்லேயே ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சேகரித்து அப்பாவுக்கு இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு பெரிய பட்டாளத்தையும் உருவாக்கிட்டேன். நம்ம தேவாதி படம் மியூசிக் தேவா சாரோட ஃபங்க்ஷன் நடந்துச்சு, தேவாதி தேவான்னு சொல்லி. அப்பா வந்து ரஜினி சாரோட பெரிய ஃபேன். அப்பாவுக்கு வந்து ஆனால் அவரை பர்சனலாக மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. இப்போ எனக்கு அந்த இதில் விவிஐபி டிக்கெட் கிடச்சிச்சு. அப்பாட்ட நான் என்ன சொன்னேன், அப்பா வாங்க ரஜினி சார் வராங்க, இது ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்கும், நீங்கள் மீட் பண்ணுங்கள், அந்த ஃபோட்டோ கூட நான் என்கிட்ட இருக்குது, மீட் பண்ணுறதுக்கான மொமெண்ட்டாக இருக்கும், வாங்கப்பா மீட் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ போகலான்னு கிளம்பிட்டாங்க. நானும் அப்பா போயிட்டோம்.
போயிட்டு நான் என்ன சொன்னேன், இங்க பாருங்க அப்பா ரொம்ப பெருசா போய் ஒருத்தரை பார்த்து இப்பெல்லாம் பேச புரியுது. மாட்டாங்க. ம். அவரோட பெரிய இதே மேடை மட்டும்தான். ம். நடுவரா உட்காந்துருக்க மட்டும் தான் சிங்க மாதிரி அவரு. மேடை விட்டு இறங்கினா ஒரு பச்சை குழந்தை ஆயிடுவாரு. எதுவுமே பெருசா போய் இது பண்ணவே மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன், சொல்லி கூட்டு போறேன். அப்பா ரஜினி சார் வருவாரு, பில்டப்லாம் கொடுத்து உள்ள கூட்டு வருவாங்க, தேவா சார் மியூசிக் தான் போட்டு கூட்டு வருவாங்க, நீங்க வந்த உடனே எந்திரிச்சு போய் கை கை கொடுத்து கொடுத்து பேசிட்டு ஹக் பண்ணிட்டு வந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு. நான் போனா என்னை தள்ளி விட்டுருவாங்க, நீங்க போனாதான் அவன் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சொல்லி பண்ணியாச்சு. நல்லா கேட்டுங்க, அவங்க பெரிய ஃபேன் பேசுங்க, எல்லாம் ரைட்டு ஓகே. அப்போ செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு அதே மியூசிக் போட்டாங்க. ரஜினி சார் உள்ள வராரு. வரும்போது அப்பா எந்திரிங்க இப்படி தான் உட்காந்துருக்கு, இதே மாதிரி சோஃபா தான், எந்திரிங்க எழுப்பி விட்றேன். எந்திரிச்சு போயிட்டாங்க, கரெக்டாக போயிட்டாங்க. போயிட்டு இப்படி கை கொடுக்க போகிறாங்க. சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஹாய் லீவன் சார் எப்படி இருக்கீங்க, நான் உங்களோட பெரிய ஃபேன் வாங்க அப்படின்னு இருக்கமா கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. நானும் ஷாக்காகி நிற்கிறேன். அப்படியே என்னடா அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம டைலாக் அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ அப்பா வந்து அவரை பற்றி அவருக்கே தெரியாமல் இப்படி இருக்காரு, அவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணதுக்கு நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சொல்லப்போனால் அவர் என்கிட்ட சொல்லுவார், டேய் நீ இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். ஏன்னா அவருக்கு காரணம் இல்லைல்ல. புரியுது. இப்போ நான் வந்து உங்களை பார்க்கணும் போய் பேசலாம், அது ஒரு மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி. ஆமா அந்த மாதிரி தான். பொலிட்டிக்கலுக்கு சுத்தமா எந்த வகையிலுமே அவரு சரியான ஆளே கிடையாதுங்க. அவர் பொலிட்டிக்கல்ல இப்ப இருக்காரு. ஆமா. இப்போ நீங்க சொன்னீங்க சார்னாலே மேடை அப்படின்னுட்டு. ஆனா அவருக்குமே ட்ரால்ஸ்லாம் வந்திருக்குல்ல, நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. கோபி சுதாகர்லாம் வந்து ஒரு வீடியோ அதான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, அது பாத்தீங்களா? பாத்துருக்கேன். அது ஒரு தனி ஃபன்ல. அதுல அப்பா பாக்குறாரு, அது எல்லாமே காமிச்சிருவாங்க. நான் இருக்கலங்க, எனக்கு மேல யாருங்க, நான் எல்லாத்தையுமே காமிச்சிருவேன். கோபி சுதாகரோட பெரிய ஃபேன் அப்பா. அவங்க என்ன அப்டேட் போட்டாலும், ஏன்னா என்னோட ஜேஜே காலேஜ் நான் சீனியர், அவங்க எனக்கு ஜூனியர். எனக்கு சிவகார்த்திகேயன் அண்ணா சீனியர். அவருக்கு மேல நீ அண்ணா கோபி அண்ணா எங்க காலேஜ் தான். அருண்ராஜா காமராஜ் சார் எல்லாம் திருச்சி தான். திருச்சி ஜேஜே காலேஜ் தான். நம்ம திண்டுக்கல் ஊரு திண்டுக்கல், படிச்சதெல்லாம் திருச்சி. எல்லாம் அந்த காலேஜ் தான். நான் படத்துக்கு முதல் இன்ட்ரோ ஆகும்போது மீமே போட்டாங்க, ஏன்டா அந்த காலேஜ்ல பி காலேஜ் நடத்துறீங்கல்ல, சினிமா பட்டாளம் எல்லாம் நீங்க என்ன நிறைய பேர் இருக்காங்க அந்த காலேஜ்ல. நம்ம சந்தோஷ் நாராயண் சார் அவரும் எல்லாமே அந்த காலேஜ் தான். ஸோ அதனால நமக்கு அப்படி ஒரு தெரியல, அது கோயின்சிடென்ஸான்னு தெரியல, அமைஞ்சிருச்சு. நல்லதுதான். அது அங்கிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா சினிமாக்கு ஒரு அழகான ஒரு சாம்ராஜ்யம் வந்துட்டு இருக்கு. ரைட். நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா உங்களோட ப்ரொஃபைலோ இல்லை உங்களோட ஃபிலிம்ஸோ எல்லாமே பார்த்தாலும் தெரியுது, லைக் ஹவு மச் எவ்வளோ தூரம் மெனக்கெடலோ இல்லை எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னன்னா, இப்போ நான் இந்த படத்துலேயே வர மாதிரி தான், இஃப் இட் இஸ் பீட் அ கேர்ள்னா பறை அடிக்கிறது எவ்வளோ யூனிக் அப்படின்னாலுமே பைக் ஓட்டுறதுமே ஒரு பொண்ணு வந்து யூனிக் அந்த மாதிரி சொல்கிறது, ஆர் பீயிங் ஃபிட்டு ஜிம் போகிறதுலாம் வந்து வென் இட் கம்ஸ் டு கேர்ள் வந்து அது எல்லாமே ரொம்ப யூனிக்காக பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளோட ஃபிட்னஸ் எல்லாமே பார்க்குறது, தமிழ் பேசுகிறீங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா இருக்கும்போது 60 ஃபிலிம்ஸ் மேலே நடிக்கும்போது மீதி ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்ப்போம்ல. இப்போ ஜென்ரலாகவே வந்து நிறைய காமெண்ட்ஸ் அந்த மாதிரி வருது, ஏன் நம்ம நாட்டில் வந்து தமிழ் பேசுகிற ஹீரோயின்ஸ்லாம் இல்லையா, ஏன் அவங்கள யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் வருதுல்ல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மெனக்கெடுறாங்க, நிறைய பேர் மெனக்கெடுறாங்க, ஒரு ஃபிட்டாக இருக்கணும், ஹீரோயின்காக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் ரோலுக்காக இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை மாதிரி இருந்தாலுமே வை சூஸிங் அதர் லாங்குவேஜ் ஹீரோயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது சிரிக்காம சொல்லலாம், பயத்துல சிரிச்சுட்டாங்களா? இல்ல, ஐ மீன் உண்மையா அதுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்லனே தெரியல. பிகாஸ் இந்த கேள்வி கேக்குற பக்கத்துல தான் நானும் நிக்கிறேன். ஏன்னா அதர் லாங்குவேஜ் தான், தமிழ்ல கிடையாது. ஹலோ எப்படி நான் தமிழ் பொண்ணு இல்ல யோசிச்சு பாத்துருக்கீங்களா ஏன் அப்படின்ட்டு இருக்கு? நான் உள்ளுக்குள்ளேயே நிறைய யோசிச்சிருக்கேன். இது ஏபிசிடி பிகாஸ் வெரி ப்ரௌட்லி சேயிங் ஈவன் தோ நான் தமிழ் பொண்ணு தான், பட் எனக்கு கொஞ்சம் மற்ற லாங்குவேஜஸும் தெரியும். ஸோ நான் நிறைய டப்பிங்ஸும் பண்றேன். இந்த டப்பிங் பண்ணும்போது ஒவ்வொரு படத்துக்கும் நான் யோசிப்பேன், 1 2 3 4 சொல்ல வச்சு பாம்பேல இருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து நடிக்க வச்சுட்டு நான் அவளுக்கு டப்பிங் பண்ணுமா, நாங்கெல்லாம் இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கோம்? இந்த கேள்வி எனக்கே நிறைய இருக்கு. நானே இந்த பக்கம் தான் நிக்கிறேன், தட் ஏன் இவ்வளோ தமிழ் பேசுறோம் உங்களுக்கு. பட் அதுக்கு a lot of people எனக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சது. நீங்க தமிழ் பொண்ணுங்க கொஞ்சம்
கல்ச்சரலி கொஞ்சம் இன்னும் இன்க்ளைண்டா இருக்கிறதுனால நாங்க எதிர்பார்க்குற ஒரு கிளாமரோ இல்ல நாங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு இன்டிமேசியோ ஆர் நாங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு ஓப்பன்னஸ் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால நாங்க வந்து பாம்பேலேருந்து ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு பிகினி போட சொன்னா அவங்க அசால்ட்டா போட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட சொன்னா போடுவீங்களா? இல்ல நாங்க வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ அனிமல் படத்துல வந்த மாதிரி சீன்ஸ் எங்களுக்கு வைக்கணும்னு சொன்னா அவங்க ஒத்துட்டு போயிடுவாங்க. தமிழ் பொண்ணுங்க எங்க ஒத்துக்கிறீங்கன்ற மாதிரி ரிட்டர்ன் கேள்வியும் நான் வந்து இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. சோ இது இப்போ நீங்க பரைக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் நெவர் எண்டிங் இது. Story. இந்த பக்கத்துல ஆனா இருந்து இப்படி அங்க சொன்னா இருந்து கூட்டு வந்து தமிழ் பாரம்பரியத்துல நடிக்க தாவணி போட்டு நடிக்க வைக்கிறாங்களே ஆ, அது பிரச்சனை. அதுதான் எனக்கு இததான் நானும் கேட்பேன். அங்க இருந்து கொண்டு வந்து தமிழ் பாரம்பரியமா தாவணி பேசாம போட்டு- நீங்க பாம்பே போறீங்க என்னன்னு பாத்துருவோம். அதான் ஒரே வழின்னு நினைக்கிறேன். அதுதான் அப்படி ஏன் நடிக்க வைக்கிறீங்க? அது கேட்டதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கான். இதெல்லாம் நம்ம கேட்கும்போது சொல்ற ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸ் சொல்றேன். தான் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. இது என்கிட்ட ஆக்சுவலா நான் ஆடியோ லான்ச்சஸ்ல நல்லா தமிழ் பேசும்போதே என்கிட்ட 2-3 பேர் பிரஸ்ல இருந்தே வந்து சொல்லியிருக்காங்க. எங்க Madam. மேடையில எங்க அப்பா சொன்னார்லங்க, என்ன அதான் இவ்வளவு அழகா தமிழ் கல்ச்சர்ல ஒரு பொண்ணு இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ட்ரெண்டே ஆனாங்க அவங்க. ஆமா ஆ. பிரஸ்ல இருந்தே வந்து சொல்லிட்டு போனாங்க, இப்படி ஃபுல்லா சொத்து தமிழ் பேசக்கூடாது, நடுவுல 4 இங்கிலீஷ் வார்த்தை போட்டுதான் பேசணும். பேசணும். ஓ அப்படி என்ன- சொன்னாங்களா? என்னதான் இருந்தாலும் நம்ம Okay, ஆடியன்ஸோட okay. மைண்ட் செட் என்னன்னா, தமிழ் பொண்ணு வந்தா அதுக்கு இதேதான். பறைக்கு வந்து இன்டர்நேஷனலி அவ்வளவு ரெகக்னிஷன் இருக்கு. But நம்ம ஊர்ல இல்ல. ஊர்ல True. பக்கத்துல கிடைக்கிற சோறு அப்படின்னு சொல்லி தள்ளி விடுற மாதிரி தான். நீ வந்து ஏதோ அங்கிருந்து நாங்க பெருசா வேற லாங்குவேஜ்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம்ப்பா, அப்படி நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ப்பா. அந்த ஒரு என்ன சொல்றது, தமன்னா மேம் இஸ் நாட் அ தமிழியன். ஆமா. தமன்னா மேம் தலையில தூக்கி ஏன் கொண்டாடுறோம்? ம். இந்த மாதிரி எனக்கு ஃப்ரம் த பிரஸ் இட் செல்ஃப் 2-3 பேர் வந்து பர்சனலா சொல்லிட்டு போனாங்க. தமிழ் அப்படி சுத்த தமிழா பேசாதீங்க, திருக்குறள்லாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணுங்க, 4 வாட்டி இப்படி பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கான மதிப்பு, ஒரு ஹீரோயினுக்கான மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி உங்களை தமிழ் பொண்ணா கேரக்டர் ரோல்ல மாத்திடுவாங்க. ம். So, இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஃபைட் பண்றதுன்றது தமிழ்ல அப்படியே 1-2 பொண்ணுங்க ஜெயிச்சாலுமே அவங்க வேற லாங்குவேஜ் போயிடுறாங்க. ஆமா. ஆமா. சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி தமிழ்ல தமிழ் ஹீரோயின்ன்றது யாரும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி தான் டஃப்பான ஒரு கொஸ்டினா இருக்கும் போது இருக்கு. பட்யா நிறைய விஷயங்கள் பேசணும். அஃப்கோர்ஸ் என்ன சினிமாவில் இருக்கிற மாற்றங்கள், நமக்குள்ள இருக்கிற மாற்றங்கள், இதெல்லாம் நடக்காதா அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களோட படமும் இருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகளுடன் இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். மை பெஸ்ட் விஷஸ். ஆடியன்ஸ்க்கு பிஃபோர் வி வைண்ட் அப் எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கம்மிங் December 12th நம்ம மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறோம். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க. ஆமா. அதோட எங்களோட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே. பர்த்டே. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் டீமுக்கும் ப்ரொடியூசருக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி. ஸோ எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்துட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டாடணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் நாங்கள் இந்த படம் பண்ணுறோம். இது ஒரு சார்பான படம் கிடையாது, பொதுவான ஒரு இசை சம்பந்தமான படம். அனைவரும் வந்து தேட்டரில் படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நீங்க Thank you. நீங்க ரொம்பவே ஹெல்த்தியான கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப ரொம்ப நைஸ் கொஸ்டின்ஸ். எனக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, உள்ள இன்னர் தாட்ஸை நீங்க வந்து தூண்டி விட்டுட்டாங்க. தூண்டி விட்டுட்டீங்க. அதனால ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கொஸ்டின்ஸ். நல்ல ப்ரிப்பரேஷனா இல்ல உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நல்லா work பண்ணிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. நிறைய ஹோம்வொர்க் பண்றீங்கல்ல நீங்க. ஒருத்தவங்கள மீட் பண்ணனும்னா அவங்களோட இன் ஜெனரல் ஆமா. அது கொஞ்சம் நீங்க ஹோம்வொர்க் பண்ணீங்கன்னு கூட, ஹோம்வொர்க் பண்ணாலுமே அது ஒரு அது அந்த மாதிரி இல்ல கொஸ்டின்ஸ். எப்படின்னா ஹோம்வொர்க் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான். ஆனா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரெலவெண்டா இருந்துச்சு. நீங்க ஹோம்வொர்க் என்னை பத்தி என்னோட வரலாறு எடுத்துட்டு அதை பத்தி நீங்க எதுவுமே கேட்கல. இப்போ இவங்களை பத்தி எடுத்துட்டு அதை பத்தி நீங்க கேட்கவே இல்லை. அதை வச்சுக்கிட்டீங்க, ஒரு நாலேஜுக்காக வச்சுக்கிட்டீங்க. ஆனா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த படத்துக்கும் ஒரு ஜென்ரலா ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையுமே ரெலவெண்ட் பண்ணி ஒரு பொதுவான கொஸ்டினா இருந்துச்சு. ரொம்ப அதுக்கு இன்னுமே நீங்க நிறைய நடத்துற பெரிய களங்கள்ல இன்டர்வியூ பண்ணணும்ன்றத தேங்க்யூ மீன்ஸ் a lot. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க எங்களை வாழ்த்துறதும் நான் உங்களை வாழ்த்துறதும் மாத்தி 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 வாழ்த்திக்கிட்டே மாத்தி இருக்கலாம். பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அத serious ஆவே சொல்லுவாங்களே இருந்துச்சு. லைக் we grow together. Yeah, sure. கண்டிப்பா. So thank you so இணைந்து much. பயணிப்போம்ன்ற கண்டிப்பா. கடைசி இந்த டெக்னீஷியன்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிமைண்ட் கண்டிப்பா. பண்ணி. சொல்லுங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ திண்டுக்கல் லியோனி சாரோட சன் லியோ சிவகுமார், ஹீரோயின் காயத்ரி ரமா அண்ட் ஆரியன்,
அதுக்கப்புறம் கஜராஜ் சார், ரமா, ம். ஒரு கிருஷ்ணா, நந்தகுமார், குணா, டைரக்டர், இப்படி ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. ஸோ என்னோட சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் துறையூர் அப்படின்றனால எங்களுக்கு அங்கே படம் எடுக்கும்போது அந்த ஊர் மக்கள், ம். அந்த எசன்புதூர் ஊர் மக்கள், மெய்யம்பட்டி, புளியஞ்சோலை, ம். இங்கே உள்ள மக்களும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. Super. அந்த படம் ஒன்று வெளியே வரணும் அப்படின்ட்டு. நம்ம ஊருக்காரன் இல்லை, இப்படி ஒரு படம் பண்ணுறாங்க பற இசைக்குன்னு மட்டும். சில பேர் கமர்ஷியலாக படம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இவங்க என்னடா புதுசாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் எங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுத்தாங்க. எங்கள் டெக்னீஷியன்ஸுமே அதே மாதிரியே தான். இப்போ எடிட்டர் வந்து நேஷனல் அவார்டு வின்னர் திரு CS பிரேம்குமார் சார், ம். அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஜானி மாஸ்டர், ம். கேமராமேன் குலஞ்சிக்குமார், ம். அப்புறம் எங்கள் படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி, இவர் தான் எங்கள் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிட்டு Super. ப்ரொடியூசரோட பிரதர், அவர் தான் இன்ன இந்த படம் கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணம் அவர் தான். இப்போ படம் ரிலீஸ் வரமே அவரோட ஃபுல் முயற்சி. ஜஸ்ட் நாங்கள் வந்து ஃபோன் கால்ஸில் தான் மேடம் சார்கிட்ட பேசுவோம். ம். நாங்கள் இந்த படத்தை பற்றி பேசுவோம், சார் வந்து மற்ற ஃபினான்ஸ் எல்லாமே பேசி கடைசி வரை இன்ன வரையுமே எந்த ஒரு இது இல்லாமல் சொன்னபடி டேட்டில் ரிலீஸ் பண்ணுறது காரணம் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி ப்ரோ அண்ட் எங்கள் ஹீரோ லியோ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோயின் ரம்மா மேனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு படத்தில் ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா ஆண்களும் பெண்களும் சமம், யார் வேணாலும் பறை இசை அடிக்கலாம், கண்டிப்பா. ஒருத்தர் தான் இதை அடிக்கணுங்கிறது கிடையாதுங்கிற நிரூபிச்சு காட்டியிருக்கோன்ற நம்பிக்கை இருக்குது. ம். ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.